இதயத்தில் பூத்த காதலே அத்தியாயம் 7. சிறிது நேரத்திலேயே இருவரும் கிளம்பி வெளியே சென்றனர். கொடைக்கானலில் தட்பவெட்ப நிலையும் கண்ணைப் பறிக்கும் பசுமையும் அழகும் காவ்யாவின் இறுக்கத்தை தளர்த்தி அவளை பரவசப்படுத்தியது. ஒவ்வொன்றையும் முதன்முறையாக பார்ப்பது போன்று காவ்யாவின் பாவனையினால் ஆச்சரியமுற்றவன், "ஏன் காவ்யா, இதற்கு முன்பு நீ கொடைக்கானல் வந்ததில்லையா?" என்றான். சாலையின் ஒரு ஓரத்தில் பூத்திருந்த மஞ்சள் பூவைப் பார்த்து குதூகலித்துக் கொண்டிருந்த காவ்யா, விக்ரமின் கேள்வியால் சிரித்த முகத்துடனேயே அவன் புறம் திரும்பினாள். செவ்விதழ்களில் வெள்ளைப் பற்கள் தெரியும்படி சிரித்த காவ்யாவின் அழகில் மனதைப் பறிகொடுத்த விக்ரம் தன் இரு கரங்களிலும் அவளது முகத்தை ஏந்திக் கொண்டான். அவள் அவ்வாறு சிரிப்பது அதுதான் முதன்முறை. மனம் விட்டு சிரிக்கும்போது எல்லோருமே அழகாகத்தான் தெரிவார்கள். அப்படி இருக்க இயற்கையிலேயே அழகான காவ்யா அப்படி மனம் விட்டு சிரிக்கும்போது பேரழகியாகத் தோன்றினாள். கை கெட்டியது வாய் கெட்டாதது போல என்பார்கள். அதுபோல இப்படி ஒரு பேரழகியை மணந்தும் அவன் வாழ்க்கை ஜீவனிழந்து இருக்கிறதே என்று எண்ணினான். ஒரு நிமிடத்தில் இடமறிந்து அவளது கன்னங்களிலிருந்து கைகளை எடுத்தவன் அங்கே இருந்த ஒரு புகைப்படக் கலைஞரை அழைத்து தங்களை புகைப்படம் எடுக்கும்படி சொன்னான். உற்சாகத்திலிருந்த காவ்யாவின் மனதில் நடந்த எதுவுமே பதியவில்லை. அழகிய மலர்களும் இதமான குளிர்காற்றும் பசிய மலைப்பகுதிகளுமே மனதில் மையம் கொண்டிருக்க அவளும் ஆர்வமாகவே, "இங்கே வேண்டாம், அதோ அந்த மஞ்சள் பூ பக்கத்தில் நின்று எடுக்கலாம்" என்று அவன் கைகளை பிடித்து இழுத்துப் போனாள். காவ்யாவாக இதுவரை அவனைத் தொட்டதில்லை. இன்று முதல் முறை அவளது கைப்பிடியில் பரவசமடைந்த விக்ரம் அவளது பின்னாலேயே சென்றான். அழகிய மலர்களின் பின்னிலையில் இருவரும் பல புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர். அங்கிருந்து அடுத்ததாக இருவரும் சென்ற இடம் கிரீன் வேலி எனப்பட்ட பசுமைப் பள்ளத்தாக்கு. கடுமையான மக்கள் கூட்டத்தின் நடுவே ஒரு நீண்ட சாலையின் முடிவிலிருந்த அந்த பகுதிக்குச் செல்லும்போது காவ்யாவை தன் கைப்பிடியில் வைத்துக் கொண்டான் விக்ரம். பொதுவாகவே எங்கு சென்றாலும் அன்னையின் கைப்பிடித்துச் சென்று பழகியவளுக்கு அவன் கையைப் பிடித்திருப்பதும் விகற்பமாகத் தோன்றவில்லை. ஒரு வழியாக ஜனசந்தடியைத் தாண்டி சாலையின் மற்ற முனையை அடைந்தனர். இங்கே காலை 10 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைதான் பார்க்கலாம். மற்ற நேரங்களில் பனியும் மேகமுமாக சூழ்ந்து பார்ப்பதற்கு ஒன்றும் தெரியாது. அதான் முதலில் இங்கே அழைத்து வந்தேன். இது கீழே உள்ள பள்ளத்தாக்கிலிருந்து 5000 அடி உயரமிருக்கும் காவ்யா. இதற்கு முன்னால என்ற பெயர் கூட உண்டு என்று விளக்கம் கொடுத்த விக்ரம் எப்போதும் அவள் கையை கெட்டியாகவே பிடித்திருந்தான். "ஓ, அதுதான் காரணமா? நான் கூட வாராய்னி வாராய்னு மந்திரகுமாரி படத்துல வருகிற மாதிரி மேலே இருந்து தள்ளிவிடத்தான் போறீங்களோ என்று பயந்துட்டேன்" என்று கூறி கண்களை சிமிட்டிய காவ்யா தனது மற்றொரு கையால் கம்பி வேலியை பிடித்துக்கொண்டு வெளிப்புறமாக எட்டிப் பார்த்தாள். காவ்யாவின் கற்பனையால் சிரித்த விக்ரம் தொடர்ந்து, "வேண்டாம் காவ்யா, சொல்வதைக் கேளு. என்னானாலும் பேசித் தீர்த்துக்கலாம். என் மேல உள்ள கோபத்துல ஏதேனும் தப்பான முடிவு எடுத்துறாத" என்று கெஞ்சுவது போல் நடிக்க, அவளும் அவனது வேடிக்கை பேச்சை ரசித்தவாறே, "ஆஹா, என்னை என்ன நினைத்து விட்டீர்கள் அத்தான்? அப்படியே உங்க மேல கோபம் என்றால் உங்களைத்தான் பிடித்து தள்ளி விடுவேன், நான் விழுந்து விடுவேன் என்று நினைத்தீர்களா? அப்படி கோழையில்லை நான்" என்று அவள் பதில் கூறிய விதத்தில் விக்ரம் பலமாக சிரித்தான். கேலியும் கிண்டலுமாக பேசும் காவ்யாவை முதலாக காணும் விக்ரம் அதனை ரசித்தபடியே, "அது சரி, திருநெல்வேலி பொண்ணுக்கு தைரியம் சொல்லித்தரவா வேணும்? ஆனாலும் கொஞ்சம் அதிகப்படியான தைரியம்தான் காவ்யா. என் கூடவே வந்து என்னையே தள்ளிவிடுவேன் என்கிறாயே" என்று சிரித்தவன், "ஆமா, நடுவுல என்னமோ சொன்னாயே? என்னது, அத்தையா? சரியாக கேட்கல, இன்னொரு முறை சொல்லு" என்றும் கேட்டும் கேட்காத மாதிரி நடிக்க, அதன் பிறகுதான் விக்ரமை அத்தான் என விളിத்தது நினைவுக்கு வர, பதில் சொல்வதறியாமல் திகைத்தாலும் முகம் சிவந்து போனாள் காவ்யா. விக்ரமின் கண்களை நேராக சந்திக்க முடியாமல் வேறு புறமாக திரும்பினாள் காவ்யா. அவளது வெட்கத்தை புரிந்து கொண்டு அதனை மனதில் ரசித்தபடியே, "வா போகலாம்" என்று அழைத்துச் சென்றான் விக்ரம்.
வழியிலுள்ள கடைகளில் இருந்து சிலவற்றை பார்த்து காவ்யா கண்களை விரிக்க, அவளது மனதை படித்தவன் அவற்றையெல்லாம் வாங்கி கொடுத்தான். காவ்யாவும் அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டாள். வாங்கிய பொருட்களையெல்லாம் அறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவர்கள் அங்கேயே உணவையும் முடித்து கொண்டனர். முன்பின் 5 நட்சத்திர விடுதிக்கு போயறியாத காவ்யா பஃபே உணவமைப்பைக் கண்டு திகைத்து நிற்கவும், எதை எந்த வரிசையில் எடுத்து எப்படி சாப்பிட வேண்டும் என்று விக்ரமே பொறுமையாக கற்றுக் கொடுத்தான். காவ்யாவுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பது விக்ரமிற்கு மிகவும் பிடித்திருந்தது. இயற்கையின் அழகை ரசித்துக் கொண்டிருந்த காவ்யாவுக்கு தேனிலவுக்கு வந்திருக்கிறோம் என்பதே மறந்துவிட்டது. மதிய உணவுக்குப் பின் சிறிது நேரம் ஓய்வெடுக்க விரும்பி இருவரும் அறைக்கு திரும்பினர். கீழே வரவேற்பறையில் இருந்து வந்த அழைப்பு காலையில் எடுத்த புகைப்படங்கள் தயாராகி வந்திருப்பதாகவும் ரூம் பாயிடம் கொடுத்து விடுவதாகவும் தகவல் கொடுத்தது. விஷயத்தை விக்ரம் காவ்யாவிடம் கூறியபோது காவ்யா பரபரப்பானாள். அழைப்பு மணியின் ஓசை கேட்டதுமே ஓடிச் சென்றவள் ஒரு நிமிடம் தயங்கி நின்று விக்ரமை திரும்பி பார்த்தாள். அவன் புன்னகைத்தபடியே தலையசைக்க அவள் முன்னேறி சென்று கதவை திறந்தாள். காக்கி நிற அலுவலக உறையில் இடப்பட்டிருந்த புகைப்படங்களை வாங்கிக் கொண்டு கதவை அடைந்தவள் உறையை பிரித்தபடி கட்டிலில் வந்து அமர்ந்தாள். காவ்யாவின் ஆர்வமும் உற்சாகமும் விக்ரமை தொற்றிக்கொள்ள அவனும் ஆர்வமாகவே அவள் அருகே வந்து அமர்ந்தான். இங்கே பாருங்க, இதில் நான் எப்படி இருக்கேன்னு. இதை பாருங்க, இந்த பூ அழகா விழுந்திருக்குல்ல. அதை பாருங்க, அதில் நான் எப்படி முழிக்கிறேன் என்று ஒவ்வொன்றாக காட்டி அதனை கட்டிலில் பரப்பியவள் மீண்டும் மீண்டும் ஒவ்வொன்றையும் பார்த்தாள். இதில் பாருங்க, நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டீங்க என்று அவள் புகைப்படத்தை காட்டி சிரிக்கும்போது கிட்டத்தட்ட முன்புறமாக விக்ரமின் தோள்களில் சாய்ந்திருந்தாள் எனலாம். புகைப்படம் பார்ப்பதில் ஆர்வமாக இருந்தவளுக்கு மனதில் ஒன்றும் தோன்றவில்லைதான். ஆனால் மையல் கொண்ட மனைவியின் தொடுதலும் லேசான உரசல்களும் விக்ரமின் மனதில் பரபரப்பை ஏற்படுத்தியது. விக்ரமின் வலதுபுறமாக இருந்த ஒரு புகைப்படத்தை எடுக்க முயன்ற காவ்யா அது எட்டாமல் போக அவன் மடியில் சாய்ந்தவாறு அதனை எடுக்க சலனமடைந்த மனதை கட்டுப்படுத்த முடியாமல் விக்ரம் அவளிடமிருந்து விலகி கட்டிலில் இருந்து எழுந்தான். எங்கே போறீங்க? பாருங்க, இதில் நீங்கள் அழகா இருக்கீங்க. உங்களை பார்த்து இனி கேலி செய்ய மாட்டேன் என்று அவள் வெகுளியாக பேச ஒரு குறுநகையை மட்டும் பதிலாக கொடுத்துவிட்டு எதிரே இருந்த கவுச்சில் சென்று அமர்ந்து கொண்டான். மனதில் ஏதோ பாரமாக தோன்ற காரணம் புரியாது தொலைக்காட்சி பெட்டியை உயிர்ப்பித்தான். என்ன காட்சி ஓடுகிறது என்று கூட தெரியாமல் சிந்தனையில் மூழ்கிய விக்ரம் தன் கைபேசி ஒலிப்பதை கூட கவனிக்கவில்லை. ஒரு முறை முழுமையாக பாடி அடங்கிய பின்னும் விக்ரம் கவனிக்காதிருப்பதைக் கண்ட காவ்யா அவனது கைபேசியை எடுத்துக்கொண்டு விக்ரம் அருகில் சென்றாள். எப்படி விழிப்பது என்று தெரியாமல் அவன் அருகிலேயே நின்று விழித்து கொண்டிருந்த போதே கைபேசி மீண்டும் ஒலித்தது. வந்து ஃபோன் என்று அவனிடம் கைபேசியை நீட்ட நின்ற காவ்யாவையும் அவன் கவனிக்கவில்லை. அழைப்பு வந்த வண்ணம் இருக்க வேறு வழியின்றி அவனது கையை தொட்டு அழைத்தாள் காவ்யா. அவளது தொடுதலால் சிந்தனையிலிருந்து மீண்ட விக்ரம் படபடவென எழுந்தான். அவனது செய்கையை எதிர்பார்க்காத காவ்யா வாய்விட்டு சிரிக்க பின் விக்ரம் என்ன நினைப்பானோ என்று எண்ணி சிரிப்பை அடக்கி கொண்டாள். ஓரிரு வினாடிகளில் எடுத்து சூழ்நிலையை புரிந்தவன் நடந்ததை நினைத்து அவனும் சிரிக்கலானான். விக்ரமின் கைபேசியில் வந்த அழைப்பு இருவரது சிரிப்பையும் அடக்கியது. விக்ரம் கையில் போனுடன் பால்கனிக்கு சென்றான். 5 நிமிடங்களில் திரும்பியவன், காவ்யா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாளைக்கு இங்கே வருகிறார்கள். அவங்க வந்த பின் அவங்களுடனேயே சைட் சீயிங் போகலாமா என்று விக்ரம் கேட்டபோது காவ்யாவால் மறுக்க முடியவில்லை. முந்தைய நாளைய தூக்கமின்மையும் பயண அலுப்புமாக இருந்த விக்ரம் கட்டிலில் படுத்து சிறிது நேரம் உறங்கினான். காரிலேயே உறங்கிவிட்ட காவ்யாவுக்கு அப்போது தூக்கம் வரவில்லை. தொலைக்காட்சியில் ஒவ்வொன்றாக மாற்றிக்கொண்டிருந்த அவளுக்கு எதுவும் பிடிக்கவில்லை. இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானலுக்கு வந்துவிட்டு இப்படி உறங்குவதும் அறையினுள் அடைந்து கிடந்து டிவி பார்ப்பதுமாக கழிப்பதா என்று எண்ணியவள் சிந்தனை தந்த வேகத்தில் ஏதோ ஒரு தைரியத்துடன் உறங்கிக் கொண்டிருந்த விக்ரமின் அருகே சென்றாள்.
என்னங்க எந்திரிங்க என்று கம்மிய குரலில் விழித்துப் பார்த்தவள் இதில் பயனில்லை என்று தோன்ற கட்டிலில் கிடந்த தலையணையை எடுத்து அவன் மேல் லேசாக அடித்தாள். ஆனால் கும்பகர்ணனாக உறங்கிக் கொண்டிருந்த விக்ரம் அசையக்கூட இல்லை. மீண்டும் ஒருமுறை சற்று வேகமாக அந்த தலையணையால் அவள் அடிக்க தன் உறக்கத்தை கலைப்பது என்னவென்று தெரியாமல் கண்ணை விழித்தபடியே அந்த தலையணையை பிடித்து விக்ரம் இழுக்க எதிர்பாராத அவனது செயலால் காவ்யா விக்ரமின் மேலேயே விழுந்தாள். மீண்டும் ஒரு மௌன நிலை. காவ்யாவின் மனது படபடவென துடித்தது. விக்ரமின் மனதோ இறக்கை கட்டிக்கொண்டு பறந்தது.